இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா டைமும் நடந்துட்டு இருக்கிற ஒரு நார்மல் வார் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைனால ஒரு 3வது உலகப் போருக்கே வந்து இது கொண்டு போக போகுதுன்னு சொல்ல நம்புவீங்களா? அப்படிதான் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. நேற்று அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானில் இருக்கிற 3 அணு ஆயுதங்கள் ஃபெசிலிட்டிஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாயிருக்குன்னு தான் சொல்லலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களோட உதவி நாடுகள்கிட்ட இருந்து அவங்க அந்த போர் விமானங்கள், இந்த மாதிரி ட்ரோன்கள், இந்த மாதிரி போருக்கு தேவையான கருவிகள் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வாங்கிக்கலாம். ஆனால் வந்து டைரெக்டாக அவங்க கூட வந்து அவங்க ஜாயின் பண்ணி வந்து சண்டை போடுற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து அமெரிக்கா தேவையில்லாமல் உள்ளே வந்து சண்டை அவங்க அடிச்சிருக்கனால, எல்லா நாடுகளோட பேச்சையும் மீறி அமெரிக்கா உள்ளே வந்து அடிச்சனால இது மிகப்பெரிய பிரச்சனையாக ஒன்று ஆக போகுதுன்னே சொல்லலாம். இந்த 2 நாட்டுடைய பிரச்சனைக்கு நடுவில் நிறைய அரசியலும் இருக்குன்னு பற்றி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இருக்கார் இல்லையா, அவருக்கு அவரோட நாட்டிலேயே ஒரு 2-3 கேஸ் வந்து அவர் மேலே ஃபைல் ஆயிருக்கு. அவர் வந்து இப்போ பதவியில் இருக்கிறனால தான் அவர் தப்பிச்சிருக்காரு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இஸ்ரேலில் இருந்தக்கூடிய எக்ஸ் பிரதமர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அவர் குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருக்காரு நெதன்யாகு மேலே. அவருக்கு முன்னாடி ஆல்ரெடி 2-3 கேஸ் இருக்கு, அதை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போர் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றதுல ஒரு உண்மையும் இருக்கு. அவர் மேலே வந்து ஒரு 2-3 கேசஸ் இருக்கு, அவர் கண்டிப்பாக கைதாக போறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பதவியில் இருக்கிறனால அவர் கைதாகாம இருக்காரு, அவரோட பதவிக்காலம் முடிஞ்சவனே வந்து அவரை கைது பண்ற மாதிரி தான் இருந்தது. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த மாதிரி போருக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரிலாம் வந்தா அந்த நாட்டோட எலெக்ஷன் அது ஒத்தி வைப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் போகும். தொடர்ந்து அவரே பிரதமராக இருக்கிறதுக்கான வேலைகளை அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அது வந்து மக்களுமே வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அரசியல்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அமெரிக்கா இவங்களை அட்டாக் பண்ணதுக்காகவே ஒரு ஒப்பந்தத்தை உடைச்சு அமெரிக்கா தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஈரானோட உதவி நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் கொரியா இருக்குது. இவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஈரான் கூட ஒரு சரியான பாண்டிங் ஒன்று இருக்குன்னே சொல்லலாம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போரில் ரஷ்யாவுக்கு வந்து ட்ரோன்களையும் ஏவுகணையிலையும் கொடுத்து உதவுன நாடு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே நிறைய ஒரு பாண்டிங் இருக்குன்னே சொல்லலாம். ரஷ்யா டைரெக்டாக அவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலுமே ஆயுதங்கள் மூலியமாகவும் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற உற்பத்தி அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜிஸ் அந்த மூலியமாகவும் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சைனாவோட ஹெல்ப்புமே இருக்கு. சைனாக்கும் ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருட ஒப்பந்தங்கள் அந்த மாதிரி வந்து இருக்கு. அவங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. தொழில்நுட்பம் மூலியமாகவும் பொருளாதார ரீதியாகவுமே வந்து 2 நாட்டுக்குமே வந்து மாற்றி மாற்றி உதவிகள் செஞ்சிருக்காங்க. நிறைய பாண்டிங் இருக்கிற ஒரு நாடுன்னே சொல்லலாம் சைனாவும் ஈரானும். இவங்களுமே ஓப்பனாக இவங்களுக்கு உதவ முடியலனாலுமே அதே மாதிரி தொழில்நுட்பங்கள் மூலியமா இல்லை போர் கருவிகள் மூலியமாகவும் இவங்க ஹெல்ப் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் விட நார்த் கொரியாவோட சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கு. நார்த் கொரியா ஈரானுக்குமே ஒரு பயங்கரமான பாண்டிங் இருக்குன்னே சொல்லலாம். தனிப்பட்ட முறையிலுமே இவங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்திருக்கு. இவங்க வந்து இந்த அணு ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையாட்கள் இல்லை அது சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இல்லை இந்த மாதிரி போர்க்கால கருவிகள் இந்த மாதிரி மூலமா வந்து இவங்க ஹெல்ப் பண்ண முடியும். ஓப்பனா நார்த் கொரியா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அப்படின்னு எதாவது பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு 3வது வேர்ல்டு வார்க்கு வந்து போறக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக ஆனால் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கலாம். தேவையில்லாமல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்க பிரச்சனையில் அமெரிக்காவை மூக்கு நுழைக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து முன்னாடி நடந்த மாநாட்டில் அந்த மாதிரிலாம் வந்து எல்லா நாட்டோட பிரதமரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போதே நிறைய சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி ட்ரம்ப் வந்து இது பண்ணதுக்கான காரணம் என்னங்கிறது வந்து இப்போது இஸ்ரேலில் இருக்கிற நெதன்யாகுக்கு எப்படி ஒரு அரசியல் இது வந்து ஒன்று இருக்கோ இந்த போருக்கு பின்னாடி, அதே மாதிரியே ட்ரம்ப்புக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் அவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அதனால தான் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு அடிபட்டு தான் இருக்குது. ஸோ இவர் இந்த ஒப்பந்தத்தை மீறி இவர் இந்த தாக்குதலை பண்ணனால அடுத்த பெரிய ஆபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லா நாட்டோட பிரதமர்களும் எல்லா நாட்டில இருந்தும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா இந்த ட்ரம்ப் தாக்குதல் நடத்துறதுனால ட்ரம்போட நாட்டில் இருக்கிற மக்களே கூட ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து அங்க போராட்டங்கள் பெரிய பெரிய போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்திருக்க பிரச்சனையில நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, அதுக்குள்ள நீங்க போகாதீங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடந்திருக்கிறது அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மக்கள் நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.